உண்மையான ஜிஹாத் என்றால் புனித போராளி. அப்படி இந்த நிலத்தில் நிகழ்ந்த நிலவிய அநீதிக்கு எதிராக போராடிய புரட்சியாளன் நம்முடைய அண்ணன் பழனி பாபா. அதனாலேயே அவர் புனித போராளி. இங்கே மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. எவனொருவன் மரணத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறானோ அவனே சரித்திரத்தில் மாவீரனாகிறான். வரலாற்றில் எண்ணரும் தம்பி தங்கைகளே, அன்பு சொந்தங்களே, எப்போதும் கோழைகளுக்கு இடம் இருந்ததில்லை. வீரர்களுக்குத்தான் வரலாற்றில் இடம் இருந்திருக்கிறது. அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது, ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது. ஆனால் கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனை வரலாற்றில் மாவீரனாக போற்றப்படுகிறான். சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். அப்படி சாக துணிந்து நின்று சரித்திரமான சரித்திர நாயகன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர். எதனாலே அவன் சாக துணிந்து நின்றான்? யாருக்காக நின்றான்? எனக்காக, உங்களுக்காக, நமக்காக. அவனை ஏன் போற்றுகிறோம்? எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் என் அன்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஓட்டுக்காக நிற்பவர்கள் பழனி பாபாவை போற்ற மாட்டார்கள், கொண்டாட மாட்டார்கள். நாட்டுக்காக மக்களுக்காக எவர் நிற்கிறாரோ அவர் பழனி பாபாவை போற்றாது போக மாட்டார்கள். அப்போதும் சொன்னேன், இப்போதும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன், நீங்கள் போட்டா போடுங்கள், இல்லை என்றால் போங்கள். ஆனால் இது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் செய்வோம். எங்களுக்காக இறந்தவனை நாங்கள் மறந்து கடந்து போனால் இறந்து போன பிணத்திற்கு இணையானவர்கள். முதலில் அவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிட வேண்டும். அதைத்தான் எங்கள் தலைவனும் போதித்தான். அச்சத்தை கைவிடு, இல்லையேல் உன் லட்சியத்தை கைவிடு. பயம் என்பது கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. அதை அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இதை எங்களுக்குள் புகுத்தியவர் எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்களும் எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களும். அவன்தான் என் அன்பு மக்களே இந்த நிலத்தில் சொன்னான், இஸ்லாம் ஒரு மார்க்கம், தூய வழி, ஒரு புனித வழி. மார்க்கம்தான் எங்களிடத்தில் வந்தது. நாங்கள் இங்குதான் இருந்தோம். என்னவாக இருந்தோம்? தமிழர்களாக இருந்தோம். கற்பித்தவன் யார்? அவன்தான். படமாக என் முன்னே இருப்பவன் தான் எங்களுக்கு பாடமாக இருந்தான். நான் இஸ்லாமியன், தமிழனாகவில்லை. நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே வழி, நபிகளின் மொழி, அதை ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றுகிறேன். என் மார்க்கம் இஸ்லாம். ஆனால் நான் தமிழன். இதை எங்களை போன்ற தமிழ் இளம் தலைமுறைக்கு தத்துவமாக தந்து மறைந்தவன் புரட்சியாளன் பழனி பாபா.
இங்கே பேசிய என் தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். 13,000 மேடைகளிலே ஒரு முறை கூட என் அரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசவில்லை. என் அரும் தமிழ் மக்களை என்றுதான் 13,000 மேடைகளிலும் பேசியிருக்கிறார். உலகத்திலே அதிக மணி நேரம் பேசியவன் பிடல் காஸ்ட்ரோ தான். 6 மணி நேரம். இந்த நிலத்தில் தொடர்ந்து 5 மணி நேரம் பேசியவன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் தான். ஆனால் உலக வரலாற்றிலே அமெரிக்காவிலே பிலோடெல்பியா ஃபெலோஷிப் என்கிற பல்கலைக்கழகத்தில் டெல்டா என்ற அரங்கிலே 13 மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்திலே உரையாற்றிய வரலாற்று புரட்சியாளன் பழனி பாபா. பிடல் காஸ்ட்ரோவுக்கு வரலாறு உண்டு. நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினான் என்று. எங்களுக்கும் ஒரு வரலாறு வரும். அது எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா 13 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உரையாற்றினான் என்ற பதிவு வரும். இங்கே பேசினார்கள் எங்கள் முன்னவர்கள் தமிழர்கள், எங்கள் முன்னவர்களின் இறந்த தேசம், அவர்கள் மையத்தை போற்றுவது, நாங்கள் மூத்தோரை தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழ் மரபினர். அப்படித்தான் எங்கள் குலதெய்வங்கள் உருவானது. என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி அப்படித்தான் வந்தால். ஐயனார், கருப்பணையசாமி, சுடலை மாடன், எசக்கியம்மன் எல்லாரும் இப்படித்தான் வந்தார்கள். தமிழர்கள் நாங்கள் தான் மசூதி வழிபாட்டு மரபினர். அப்படித்தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையிலே அங்கே சிக்கந்தர் மசூதி. எழுதி வைங்கள் என்ன சொந்தங்களே, ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும். பழனி பாபா என்கிறவனுடைய நினைவு இடம் போற்றத்தக்க புனித இடமாக மாறும். அங்க இந்த மகன் நானே கந்திரியாக்கி கொண்டாடுவேன். எந்த கொம்பன் தடுக்க முடியாது. ஏன் அவனை போற்ற வேண்டும்? வரலாற்று வழித்தடம் அவன். வரலாற்று வழித்தடம். அநீதியை பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று. தடம் பதித்து நடந்தவன். புரட்சியாளர் சேகுவேரா அநீதியை கண்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயா, ஆனால் நீனும் என் தோழனே என்கிறான். அப்படி கோபப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்களின் தோழனாக இருந்தவன் புரட்சியாளன் பழனி பாபா அவர்கள். ஒரு இஸ்லாமிய கவிஞன், புரட்சி கவிஞன் எழுதுகிறான், என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்கிறான். என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன், என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்கிறான். என் கண்முன்னே நாட்டை அழித்து நாசமாக்கியவன் அதை தடுக்க போராடிய என்னையை பயங்கரவாதி என்கிறான். அப்படியே எழுதி வந்து சொல்லுவான். அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம், பயங்கரவாதி, தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று எழுதினான். அந்த கவிஞன் எழுதிய கவிதைக்கு வடிவமாக வாழ்ந்தவன் நம்முயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியனா? ஆம், நான் அயோக்கியன். என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடினால் தீவிரவாதியா? ஆம், நான் தீவிரவாதி. உரிமை இழந்து நிற்கிற மக்களுக்காக நான் பேசினால் பிரிவினைவாதியா? ஆம், நான் பிரிவினைவாதி. இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டு என்னை அடக்கி ஒடுக்குமானால் அதை தகர்ப்பதற்கு நான் போராடினால் தேச துரோகி என்றால் ஆம், நான் தேச துரோகி. அப்படி பார்த்தால் இது எவ்வளவு புனிதமான வார்த்தைகள். நேரடி வழித்தோன்றலாக உங்கள் முன்னால் நிற்கிற மகன் இருக்கிறேன். 130 வழக்கு, 127 முறை சிறை. எனக்கு 230 வழக்குகள். இதில் ஒன்றில்தான் நான் அவர் கண்ணன்.
வரும்போது என்னுடைய தம்பி தேவாவுக்கு அருகில் அன்றைக்கு உயர் பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி, எங்கு செல்கிறீர்கள்? எல்லாம் அண்ணன் பழனி பாபாவுக்கு ஒரு கூட்டம் பழனியிலே நடக்கிறது, அங்கு போறோம் என்று. அன்னைக்கு பழனி பாபா பேசினது தான் உங்க தலைவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பதிவு செய்கிறார். ஒரே நோக்கத்திற்காக ஒரே தளத்தில் ஒரே நிலத்தில் ஒரே இனத்தில் நிற்பவர்கள் நாங்கள் ஒரே மாதிரி தான் பேசியாக வேண்டும், வழி இல்லை. முதலில் என் அன்பு சொந்தங்கள், உளவியல் விடுதலையை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது. பழனி பாபா போன்று ஒரு புரட்சியாளன் இந்த நிலத்தில் இனி தோன்றுவானா இல்லையா என்பது இல்லை. சேகுவாரா சொல்லுகிறான், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிறார். அப்படி பழனி பாபா அவர்கள் இன்று நம்மோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கங்களும் அவன் நாடங்களும் சுமந்திருந்த லட்சிய கனவும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னரும் உடன் பிறந்தார்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப அவர் நம் இடத்திலே பதிவு செய்கிறார், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு எதிர்கால இந்த தமிழகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு வலிமை மிக்க வளமையான தமிழ்நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு உடன் பிறந்தவன் சொல்லுவேன், முதலில் நீங்கள் உளவியல் நிமிர்வை பெறுங்கள். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பெரும்பான்மை தேசிய மக்கள் என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும். இது உங்கள் நாடு, இது உங்கள் நிலம், இது உங்கள் இனம், நீங்கள் தமிழ் இனம், நாம் தமிழர்கள் என்ற பெருமிதம், திமிர் உங்களுக்கு வர வேண்டும். அந்த திமிரில் ஏற்படும் நம் நிமிர், அதை உள்ளத்தில் கொள்ள வேண்டும். இதைத்தான் தன் வாழ்நாள் முழுமைக்கும் போதித்தார் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். சிறுபான்மை என்பது எப்படி, எந்த கணக்கில் நாம் சிறுபான்மை? பழனி பாபா என்கிற புனித போராளியின் நினைவை போற்றுகிற இந்த கூட்டத்தில் இருந்து ஒவ்வொரு இஸ்லாமிய கிறிஸ்தவ பெருமக்களிடத்திலும் தம்பிதங்களிடத்திலும் உங்கள் மகன் எழுப்புகிறேன். இந்த சிறுபான்மை என்கிற மதிப்பீடு எப்படி? யார் சிறுபான்மை? எப்படி சிறுபான்மை? உலகம் முழுமைக்கும் மானுட சமூகத்தை மதத்தை வைத்து கணக்கிடுவது எங்கே நிகழ்ந்திருக்கிறது? எங்கே? எந்த இன வரலாற்றில், எந்த நாட்டின் சரித்திரத்தில் செய்தி உண்டு? யார் பதில் தரப்போகிறார்கள்? உலகெங்கிலும் மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பா முழுமைக்கும் ஒரே மதம் கிறிஸ்தவம், ஒரே சமயம் கிறிஸ்தவம். பிறகு எதற்கு அத்தனை நாடுகள்? எதற்கு நார்வே, எதற்கு சுவிஸ், எதற்கு டென்மார்க், எதற்கு ஜெர்மன், எதற்கு பிரான்ஸ், எதற்கு ஸ்வீடன்? எதற்காக? அவன் மொழி வேறு, என் மொழி வேறு, வழிபாடு வேறு, இறை வேறு, இறை ஒன்று, வழிபாடு வேறு, மொழி இனம் வேறு. வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை என் உடன் பிறந்தார்களே. இந்திய இந்த நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது? மார்க்கம், மதம், சமயம். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே வழி, நபிகளின் மொழி. பிரிந்தார்கள், சென்றார்கள். பிறகு எதற்காக பாகிஸ்தான் பிறந்தது, பங்களாதேஷ் பிறந்தது, பிரிந்தது? இதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. முகமது அலி ஜின்னா தலைமையிலே விடுதலை பெற்று சென்ற மக்கள் உருது ஆட்சி மொழி என்றார்கள்.
டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் எங்கள் மொழி வங்க மொழி என்னானது என்று எழுப்பினார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே, மார்க்கம் ஒன்றுதான், இறை ஒன்றுதான். ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இங்கே மொழி வழியேதான் நிலங்கள் இனங்கள். இந்தியா இத்தனை மாநிலங்களாக பிளந்தது பிரிந்தது ஏன்? மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள். ஏன் மத வழியே இல்லை? ஏன் சாதி வழியே இல்லை? இல்லை, இருக்க முடியாது. இது வரலாறு, இங்கில்லை உலகெங்கும். இதுதான் சரித்திரம். நான் இஸ்லாமியன், அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். நான் தமிழன். இந்த நிலத்திலே என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இரண்டு தலைவர்கள் தான். ஒருவன் மகத்தான தலைவன், நம் உயிர் தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்கள். அவர் கூட அரசியலில் பதவி இருந்தது. அவர் அரசியல் தலைவராக இருந்தார். இவன் போராளியாக இருந்தான். பழனி பாபா தலைவன் என்பவன் என் உயிர் தம்பி தங்கைகளே மக்களுக்காக போராடுவான். ஒரு புரட்சியாளன் மக்களுக்காக போராடவும் செய்வான், மக்களை போராட தயாரும் செய்வான். அதுதான் பழனி பாபா.